Praise the Lord. இந்த வியாழக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதிலும் இந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் கர்த்தர் தன்னை ஆசீர்வதிப்பதற்காக அவன் எப்பொழுதும் பலிபீடம் கட்டுகிறவனாய் இருக்கிறான். கவனிங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாய் சொல்லுகிறார், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். ஆபிரகாமை பார்த்து தன் அழைப்புக்கு கீழ்ப்படிந்து வந்த, தன்னை அழைத்த அழைப்புக்கு செவி கொடுத்த ஆபிரகாமை பார்த்து இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்ட உடனே இங்கே ஆபிரகாம் சேர்ந்த பாருங்க, அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அல்லேலூயா. தேவனை தொழுது கொள்வதற்காக ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். அருமை தேவ ஜனமே, கவனிங்க, கர்த்தர் நமக்கு ஏராளமான வாக்கு தத்தங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார் வேதாகமத்தில் இருந்து. ஆகவே நீங்களும் நானும் அந்த வாக்கு தத்தங்களை வைத்து ஜெபிக்க வேண்டும். ஜெபம்தான் பலிபீடம். முதலாவது நம்மளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நம்மளை முழுவதுமாய் அர்ப்பணித்து நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை கொடுத்து, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லும் பொழுது அவர் ஆசீர்வதிக்கிறார். தேவனுக்கு பலிபீடத்தை கட்டினான். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு பலிபீடம் கட்ட வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமானது ஒன்று என்னன்னா, ஜெபிக்கிறவர்கள் தான் அவருக்கு பிரியமாயிருக்கும். தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருக்கணும், வேதத்தை வாசித்து கொண்டே இருக்கணும், அவரோடு பேசிக்கொண்டே இருக்கணும். தனக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு அந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்ன உடனே அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறான். அல்லேலூயா. துதி என்கிற, ஸ்தோத்திரம் என்கிற, ஆராதனை என்கிற பலியை நாம் தேவ சமூகத்தில் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அந்த பலியை சுகந்த வாசனையாய் மாற்றி தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.